Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு கோதுமை ரவை யூஸ் பண்ணி ஒரு வெஜ் பிரியாணி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வெடித்து வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு மெலிசாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா தக்காளி நல்லா குழைவாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைவானதுக்கப்புறமா இதில் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அப்புறம் வேக வச்ச பட்டாணி இது எல்லாமே ஒன்றும் 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேக வச்ச பட்டாணி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரெஷ் பீஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து ஒரு 1/4 கப்புக்கு சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸை. இது ஒரு 3 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி. ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து இன்னும் தேவைப்பட்டாக்கா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கோதுமை ரவை கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி கரெக்டாக 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வைக்காதீங்க, குழஞ்சிரும், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ 1 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை ரவை வந்துட்டு நல்லா சாஃப்டாக கரெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இது சூடாக சர்வ் பண்ணலாம். இது கூட வந்துட்டு நீங்கள் ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா சிம்பிளாக அப்படியே ஆனியனை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு கோதுமை ரவை பிரியாணி ரெசிபி ரெடி. ஸோ ரொம்பவே ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.